ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவர் தளபதி பற்றி தான் இன்றைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் 2ல் வந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி வந்து துவங்கி, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வச்சிருக்காருன்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்களே வந்து இதுதான் ஒரு ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, பேசும் பொருளாக மாறியது இல்லாமல் எல்லாருமே வந்து அதை பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எல்லாருக்குமே தெரிய வந்த ஒரு உண்மை இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீசெண்டாக வந்து சினிமாவிலேருந்து விலக போகிறேன், ஸோ சினிமாவிலேருந்து சினிமாவுக்கு பாய் சொல்லிவிட்டு நான் வந்து கட்சி மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா February 2 அன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சினிமா வட்டாரங்களில் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சேனல்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலிவுட்லேயே வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து இவருடைய மூவிஸ்க்கு தான் வந்து அதிக வசூல் வந்து வந்துட்டுருக்கு, இவருடைய மூவிஸ் தான் வந்து அதிக கலெக்ஷன் வந்துட்டுருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன இந்த விஜயோட மூவிஸ்க்கு தான் வந்து அதிகமாக இந்த மாதிரி வசூல் வந்துட்டுருக்கு, கலெக்ஷன் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து இந்த கோலிவுட்லேருந்து விலகிறனால அடுத்த ஸ்டார்ஸ் வந்து இப்போ இந்த அளவுக்கான ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் வந்து இனிமேல் சினிமாவில் வந்து கொண்டு வர வைக்க முடியுமா இல்லையான்ற ஒரு குழப்பத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரீசெண்டாக இதை எடுத்த முடிவு. அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, சினிமாவிலே இருந்துட்டு ஸோ ஆக்டர் பண்ணுற மாதிரி ஒரு இதில் வந்து இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு ஒரு மூவி எடுக்கிற மாதிரி, இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 மூவி 1 மூவி எடுக்கிற மாதிரி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 crore 400 crore வரைக்கும் கூட அவருடைய படங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் நிறைய வந்து ஷேர்ஸ்லாம் வந்து நிறையா அவர் மூவி எடுத்துகிட்டு இருக்கும்போது நிறைய ஷேர்ஸ்லாம் வந்து நிறையா அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தவிர்த்து இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்தா, அதுக்கப்புறம் அதாவது இவர் வந்து சினிமா விட்டு கம்ப்ளீட்டாக விலகிட்டார் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவரை தொடர்ந்து வந்து வற்புறுத்துவோம், சினிமாவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வற்புறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு சினிமாவில் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வரும்போது இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அப்போ இருக்கக்கூடிய சினிமா அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இருக்கக்கூடியவங்க வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வந்து இப்போ வந்து முன் வச்சுருந்தாங்க. சிலர்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்த ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா, அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மக்கள் பணி செய்கிறது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மக்கள் பணி, அதாவது சினிமா விட்டு விலகி மக்கள் பணி செய்கிறதுல வந்து எக்ஸைட்டடாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதையும் தாண்டி சிலர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இதில் வந்து அவர் இது பண்ண மாட்டார், ஸோ அடுத்த எலெக்ஷனில் தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி 69ன்ற ஒரு மூவி வந்து 2025 வந்து இயக்க வருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோட் படம் இது வந்து 2024 ஹாஃப் இயருக்கு மேலே வந்து இது ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. சிலர்லாம் வந்து அவர் அரசியலில் போயிருந்தாலுமே வந்து 2026க்கு அப்புறம் அவர் அரசியல்லே வந்து மூழ்கி போயிருந்தாலும் நாங்கள் அப்போயுமே வந்து அவரை வற்புறுத்துவோம், சினிமாவுக்கு வந்து ஆக்ட் பண்ண மாதிரி வற்புறுத்துவோம் அப்படின்னு வந்து சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்றத வந்து அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லுவார். மேபி அவர் வந்து திங்க் பண்ணலாம் 26க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வருவாரா அப்படின்றது வந்து சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.